என்ன மேலே வைக்கிறீங்க கோட்? ரொம்ப வாவ் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. மேட்சிங் சொல்றேன் எல்லாம் அந்த அந்த 90s கிட்டு 2K கிட்ல இருக்கான், அவனுக்கு நல்லா செட் ஆயிருப்பா. நான் விஜயாண்டி சார் பாட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா பிளானிங் இருக்கு. கண்டிப்பா பிளானிங் இருக்கு. நெக்ஸ்ட் மேபி அதே ஒரு கூட டிராவல் பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு காரணம் வந்து விஜயானி சார் மட்டும். பிரேக்கப் ஏன் பண்ணணும், பிரேக்கப் சும்மா பண்ணலாமா, எப்படி லவ் பண்ணணும், சும்மா லவ் பண்ணலாமா, எங்க வேணா கூட்டு வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து எவ்ரி பிரேம் வந்து அவ்வளவு அழகு சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா இது பசங்களுக்கான படம் பொண்ணுங்களுக்கான படம் இல்ல, ரெண்டு பேருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க, புது டைரக்டர். ஆனா நல்லா எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. காஸ்டும் நல்லா இருக்கு, காஸ்டும் எல்லாருமே நல்லா. மியூசிக் ஒரு 2-3 சாங் வெரி நைஸ். அந்த டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அந்த இமோஷனல் சாங்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பிஜிஎம்லாம் கூட டுவர்ட்ஸ் எண்ட் வந்து சூப்பரா இருக்கு. அவர் வந்து நீங்க மார்க்கெட்ல ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின் ஹீரோ பண்றாரு. ஆனா அவரு ஒரு புது ஆக்டர் மாதிரி இல்ல, வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா நல்லா பண்ணுவாங்க. ஆமாமா, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. தனுஷா இது வந்து டன் வெரி வெல். ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க, எக்ஸலென்ட். ஓகே மூவி பாத்துட்டு வந்தேன். ஓகே படம் ஓகே, வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப வாவ் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஹீரோவும் வந்து நல்லா பண்ணிருக்காரு, அவரோட இதுல எல்லாமே பண்ணிருக்காரு. பட் வந்து ஸ்டோரியா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் வைஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு, புதுசா பண்ண மாதிரி இல்ல. சோ அவரோட இதுல வந்து நல்லா பண்ணிருக்காரு. கெமிஸ்ட்ரி வந்து ஓகே தான், அந்த அளவுக்கு வந்து லவ்வா, இப்போ லவ்வர்ஸா பார்க்கும்போது ரெண்டு பேரும் லவ்வரா எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு லவ்வபிளா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பிளஸ் ஓகே வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். நல்ல ஸ்டோரி கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமா தான். கான்செப்ட் இஸ் நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. தலைவர் எப்பவுமே கெத்துதான்ப்பா, நிறைய மாதிரி நல்லா இருக்கு, நிறைய விஷயம் நல்லா இருக்கு. மேட்சிங் சொல்றேன் எல்லாம் அந்த அந்த 90s கிட்டு 2K கிட்ல இருக்கான், அவனுக்கு நல்லா செட் ஆயிருப்பா. இப்போ டாய்லெட்ஸா ரொம்ப ரிலேட் பண்ணலாம். மியூசிக், ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் அங்க வச்சிருக்காரு. இது ஒரு யூனிக்கான மூவி, இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துருக்கு இல்ல. பிளஸ் நிறைய மெசேஜ் போர்ட்ரே பண்ணும். இந்த மூவி பார்த்தா ஒரு 2-3 திங்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம். பிரேக்கப் ஏன் பண்ணணும், பிரேக்கப் சும்மா பண்ணலாமா, எப்படி லவ் பண்ணணும், சும்மா லவ் பண்ணலாமா. இப்போ பாத்தீங்கன்னா மூவில வந்து நிறைய பூட்டி ஜென்சி டேர்ம்ஸ்லாம் வராது. ஸோ இது வந்து யூத் ரிலேட் பண்ற மாதிரி டேர்ம்ஸ் நிறைய இருக்கு. அது நீங்க ஆல் பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்ல முடியும். இப்போ அந்த மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, விஜயாண்டி சூப்பரா பண்ணாரு. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா ட்ரீம் ஸ்டார்ட் தான் ப்ரௌடா தான் இருக்கு. என் அண்ணன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, ப்ரௌட் மூமெண்ட். ஓகே படம் உள்ள வந்தது காரணமே அஜய் ப்ரோ தான். ஏன்னா மார்கல் வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்ல. சரி இந்த படம் எப்படி பண்ண போறாப்ல, அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிச்சு. விஜயாண்டி சாருடைய ப்ரொடக்ஷன் வேற எப்படி பண்ணிருக்கான்னு பார்த்தோம்னா உண்மையே லவ்வுக்கு ரொம்ப பொருத்தமான நாள். ஏற்கனவே அந்த படத்துல சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்றாப்ல. இந்த படத்துல லவ் சப்ஜெக்ட்டுக்கு செம்ம பொருத்தமான ஆளு. எங்க வேணா கூட்டு வைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து எவ்ரி பிரேம் வந்து அவ்வளவு அழகு சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே தனுஷா அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் வந்து முழுக்க 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜா போகுது. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கண்கலங்க வச்சிருக்காங்க. நிறைய மெசேஜ் சொல்றாங்க. ஒரு பிரேக்கப் அப்படின்னு என்ன ஆகுது, ஒரு பிரேக்கப் சொல்றது, ஆசிட் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு பிரேக்கப் ஆன பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து மூவ் ஆன் பண்ணி போறது எப்படி, மூவ் ஆன் பண்ண பின்னாடி அது வந்து எவ்வளவா ஹார்ட் ஆகும், அதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு டேரக்டர். அந்த முயற்சியில வந்து சக்சஸ் கூட ஆயிருக்காரு. படம் வந்து கண்டிப்பா சார் டீசன்ட் வாட்ச். பாண்டியராஜ் சாருக்கு ஏன்டா இந்த படத்துக்கு பாண்டியராஜ் சார் தேவையே இல்லை, அப்பா கேரக்டர் பண்ணிருக்காரு, ஏன் அவரை கொண்டாந்து போறான்னு போது ஒரு வீடு கட்டுற சீன் ஒண்ணு வரும். அந்த சீனு யாருக்குன்னா அழுவே வராதான்னு நினைச்சா கூட அவனுக்கு அழுவே வரும். அந்த மாதிரி சீன் பண்ணியிருக்காரு பாண்டியராஜ். ஒரு சீன் கூட அவர் வரல, ஒரு சாங்குக்கு மட்டும் அவர் வந்து ஆடிட்டு போறாரு, அதுதான் வழியா. மற்றபடி விஜயானி சாருக்கு இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் வர்றாங்க. படத்துல விஜயானி சாரு கிடையாது. யாரு விஜயானி சாருக்கு வந்து ஆர்கன் படம் பார்க்க வரீங்கன்னா தோத்துருவீங்க, ஃபெயிலியர். அதாவது என்ன செய்யறது, தப்பாயிரும். இது வந்து முழுக்க அஜய் தனுஷா படம். ஒரு நல்ல ஒரு இது. அந்த தனுஷாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனஸ்வரராஜன் என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்களோ விட்டு அவள அப்படி ஈக்குவலா பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த படத்தோட டைலாக் ரைட்டரு, அந்த படத்தோட கோட் ஆக்டர் வந்து பண்ணவரான்னு தெரியாது. சீரியஸாவே அந்த மாதிரி இருக்கு. லவ் ஹார்ட்டான சீனா இருந்தாலும் சரி, பிரேக்கப் ஆன சீனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணி இன்னொருத்தர லவ் பண்ற சீனா இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பாண்டிங் மறுபடியும் ரீயூனியன் பண்றாங்க. அந்த சீன்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க, அழகா இருக்காங்க. வணக்கம், என் பேர் புதிய பிரதி. நான் வந்து பூக்கி படத்தோட திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறேன். படத்துக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யூத்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸும் இதுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. படம் இன்னும் மேல ரெஸ்பான்ஸோட நல்லா வரும்னு நினைக்கிறேன். Feb 13 ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் வந்து தியேட்டருக்கு பாருங்க. அஜய் ரொம்ப ஆக்சுவலா அதே மார்கன்ல ரொம்ப சீரியஸான ரோல் இருக்கும். ஆனா இதுல வந்து ரொம்ப ஃபன்னிங்கிறத விட
ரிலேட்டபிளான ரோலா இருக்கும். நீங்க எல்லாரும் உங்களை பார்க்க முடியும் அந்த ரோல்ல. ஒரு 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 22 வயசு பையனுக்கான எல்லா கோபம், அழுக, ஆத்திரம், காமெடி, நக்கல் எல்லாமே அவருக்கு நிகழ்ந்திருக்கு. அது ரொம்ப சூப்பரா எலிவேட்டும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து படம் பிடிக்கும். நீங்க எல்லாரும் அஜயா பாத்துக்குவீங்க, பொண்ணுங்க எல்லாம் தனுஷா பாத்துக்குவீங்க. இதுல என்னன்னா இது பசங்களுக்கான படம், பொண்ணுங்களுக்கான படம் இல்ல, ரெண்டு பேருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாரும் தனுஷாவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், பொண்ணுங்க எல்லாம் பசங்க எல்லாம் அஜயோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ். இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ரீலீஸ் தான் வந்து மின்னலே வந்துச்சு, மௌனம் பேசில வந்துச்சு. ஜெனரலா வரலாம் அந்த மாதிரி படங்கள் வரது தப்பு இல்லை. இப்போ லவர்ஸ் டே. ஸோ க்ரௌடு எந்த அளவுக்கு நம்ம படத்தை பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு க்ரௌடு அந்த படமும் பார்ப்பாங்க. ஸோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த படத்தை ரொம்ப விரும்புவாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ 90s கிட்லாம் கண்டிப்பா மின்னலே ஆகட்டும், மௌனம் பேசாகட்டும் கண்டிப்பா அந்த படமும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகும். யாராவது கரண்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களே, என்னதான் பாசிட்டிவ் போனாலும் ப்ரெசென்டென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ரெசென்ட் லைஃப் கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா பிளானிங் இருக்கு. கண்டிப்பா பிளானிங் இருக்கு. நெக்ஸ்ட் மேபி அதே ஒரு கூட டிராவல் பண்ணுவோம் விஜய் சார் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு கண்டிப்பா குயிக்கா இந்த படத்தோட ரிசல்ட்டை பார்க்கும்போது சரி, நாளுக்கு பயங்கர ஹாப்பி. அடுத்து இம்மிடியா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா அவர் ஜஸ்ட் லைக் தட் அன்னைக்கு ஷூட்டிங்ஸ் படம் வேடிக்கை பார்க்கலான்னு வந்தாரு. அது வந்து வாழ்க்கையில பண்ணது வந்து ஒரு 1000த்துல ஒருவன், லட்சத்துல ஒருவன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். இது வந்து வழக்கமா எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு விஷயங்கள், வாழக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதால நானும் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரிலேட் பண்ணேன். நம்ம தினைக்கும் ஒரு லவ் பண்றோம், இல்லை லவ் பண்ணவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கட்டப்பட்ட சம்பவங்களை நம்ம கடந்து தான் வருவோம். அண்ட் அப்படி பண்ணும்போது இது கண்டிப்பா ரொம்ப நேச்சுரலாவே வரக்கூடிய ஒரு டாபிக்காக இருந்துச்சு. ரிலேட் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன், லவ் பண்றவங்க இல்லை லவ் பண்றவங்க கூட இருக்கிறவங்க பார்க்கும்போது இந்த படம் ஆல்மோஸ்ட் யார் பார்த்தாலும் என்ன என் கதையை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அது வந்து எல்லாரும் அனுபவிக்கிற விஷயம், எல்லாரும் கலந்து போற ஒரு விஷயம் அப்படிங்கிறதால இது வந்து அதுதான் நல்ல பார்த்து என்ஜாய் பண்ணி படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கே காரணம் வந்து விஜயானி சார் மட்டும். விஜயானி சாரும் ஃபாத்திமா விஜயானி மேடம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எடுத்த முடிவு தான் எனக்கு வந்து இப்போ இங்க பிளஸ் அவர் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து யாருக்குமே தெரியாதுன்னு எதுவுமே இல்லை. அவர் நியூஸ் ரைட்டராகவும், ஒரு ஆக்டராகவும், ஒரு ப்ரொடியூசராகவும், டெக்னீஷியனாகவும் ரொம்ப வந்து பேர் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனுஷன். அண்ட் அவர் கூட திரும்ப இன்னொரு ப்ராஜெக்ட்ல போறேன் வர அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே திறமையான விஷயம். படத்துல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மனசு வலிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் படத்துல. ஸோ அதுல வந்துட்டு நான் விஜயாண்டி சார் பாட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அது வந்து என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப இந்த டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி இப்போ எல்லா வாழ்க்கையிலயும் நடந்திருக்கேன். எனக்குமே ஸ்கிரிப்ட் நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த ஆழி கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமா ரிலேட் ஆச்சு. ஸோ நானுமே நம்மளும் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கோமே, நம்மளும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேசிருக்க கூடாது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த கேரக்டரவே நான் மாறிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் வாழ்க்கையில வந்து இந்த படத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா முதல் படம் மட்டும் இல்லாம பயங்கரமான இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஜாலியா இருக்கும், வேலைக்கு போற மாதிரியே இருக்காது. ஸோ நான் லாஸ்ட் டைலாக்லாம் எனக்கு கடைசி ஷார்ட்ல லாஸ்ட் டைலாக் நான் பேசுறப்போ டைரக்டர் கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன சார் இது லாஸ்ட் டைலாக்கா, கஷ்டமா இருக்கு சார். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து போனேன். வீட்டுல சும்மா ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாது. ஸோ நான் ஸ்பாட்டுக்கு போகணும்னு எனக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது படம் ஃபுல்லாவே. ஆமா கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க சில விஷயம். அவங்க அந்த கப்புள் ஃப்ரெண்ட்ஸ்ல பேசி சொல்றது, அது எல்லாமே பயங்கரமா ரிலேட் பண்ணிச்சுன்னு வந்து பாசிட்டிவாவும் சொன்னாங்க. ஸோ என்ன ப்ரோ என்னோட கதை எடுத்து வச்சிருக்கீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரம் கத்திட்டே இருந்தாங்க. செம்பு சார் வந்தோடனே கத்துனாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அது கதைக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ண மாதிரி தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம். பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாரும். ஸோ மியூசிக் பத்தி சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்துட்டு சாரோட மியூசிக் அது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு தான் போடுறாரு. அது வந்து எனக்கு நான் லக்கி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ சார். ஹார்ட்டோட ஸ்டோரி சொல்றேன்.